குடிச்சு இப்பதான் ரெண்டு மாசம் அப்படின்றது ஆகுது. அதுக்குள்ள வந்து வயித்தெரிச்சல் வந்து குடல் வந்து வெளியில வந்து குந்தானிலாம் கீழே வந்து விழுந்துரும் போல. 5 வருஷமா எங்க கோமால இருந்தீங்களா? இல்ல வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே? நான் என்ன கேட்கறேன், உங்களோட அதே மாதிரி அது உண்மை அப்படின்னா உங்களோட படத்தை பார்த்து தான் ஏசட்டியர் படத்தை பார்த்தா இங்க வன்முறை அதிகமா இருக்கு. ஈர வெங்காயத்துக்கு வந்து லைக் இல்ல வெற்றிமாறன் நீங்க வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லலாம், இந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. உங்க படத்துல வரிசையா நீங்க வச்சுட்டு ஓத்தாங்க மாலை அப்படின்ற டைலாக், அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டியில பேசுற ஆளு நாங்க. அங்க போய் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிட்டா பெரிய ரகடுன்னு நினைப்பா. கெட்ட வார்த்தை இங்க எல்லாருக்கும் பேச தெரியும் மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே. ரெட் ஜெயின் மூவிஸ்ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1 பார்ட் 2 விடுதலை அப்படின்றது ரிலீஸ் ஆகும்போது இனிச்சிச்சோ, இப்போ வந்து கசக்குதா? அதை விட்டுட்டு அங்க வந்து தலித் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு. மக்களே, நான் எல்லாரும் சொல்றேன், இது வந்து பாரஞ்சித் பேசுறது வந்து ஜாதி கலவரத்தை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு. புதுசா இருக்கணும், கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்க வெக்கமான சுடு சொன்ன இல்லாம கண்ணாடி கழட்டி வச்சுட்டு பேச. ஏன் கண்ணாடி இல்லாம பேச மாட்டீங்களா நீங்க? என் கண்ணு அவிஞ்சிருமா? என் வெயில வந்து ஏன்னா அம்பிட்டு சுட்டுருவானா? வெக்கமான சூடு சொன்ன உனக்கு நான் ஓப்பனாவே கேட்கறேன். அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா என்ன கொடுக்காட்டினு கேட்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல உன் படம் வந்தா என்ன வராட்டின புத்தகத்தை விட நீ பெருசா நொட்டிட போறியா? அம்பேத்கர் புத்தகத்தை விட நீ பெருசா நொட்டிட போறியா? அம்பேத்கரும் பெரியார் இருந்தா பாரஞ்சித் மூச்சுல காரி துப்புவாங்க. நானும் கேட்கறேன், தில்லு இருந்தா தைரியம் இருந்தா வெற்றிமாறன், அமீர், பாரஞ்சித் எல்லாம் நீங்களாம் படம் இனிமே விஜய் மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தில்லா சொல்லிட்டு புதுசா கட்சி ஆரம்பிச்சு இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. ஜெயிக்க மாட்டீங்க. காரணம் ஏன்னா உங்களுக்கு டப்பு வேணும். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இந்தியாவில் நீட் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டாக சில போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை பற்றி நான் தவறுதலாக எதுவும் நான் பேச அது நெகட்டிவாக நெரேட்டிவ் செட் பண்ணி நான் பேச வரல. பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஃபேக் ஐடிஸ் யாராக இருந்தாலும் நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நீட் ப்ரொட்டஸ்ட்ன்ற பேரில் ஜனநாயகம் படத்தை பற்றியும், தலித் பிரச்சனையை பற்றியும், அம்பேத்கர் பிரச்சனையை பற்றியும் வந்து சம்மந்தமே இல்லாமல் அமீர் குமீர்னு ஒரு ஆள், அப்புறம் வந்து வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு ஆள், அப்புறம் வந்து பாரஞ்சித் அப்படின்ற ஒரு ஆள், அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து நான் ட்விஸ்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 பேரை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அமீர் குமீர் அப்படின்றது இவர் வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் அறிவற்ற ஒரு ஆள் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இவர் படத்தில், அதாவது இவர் டைரக்ஷன் பண்ண படம் இல்லை, இவர் நடித்த படம் இல்லை. அந்த படத்தில் ஒரு பாட்டு ஐட்டம் சாங் ஒன்று ஆடிருப்பார். என்னன்னா, இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் இப்போ பார்க்கறது ரொம்ப முக்கியமா? ஜனநாயகன் படம் பார்க்க போகிறவங்களாம் வந்து முட்டாள் மாதிரியும் என்னமோ இவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் அறிவாளி கூட்டம் மாதிரியும் அவர் வந்து பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணான்னு இடுப்பை ஆட்டிட்டு லுங்கியை தூக்கி கட்டிட்டு ஆடிட்டு இருந்தீங்களே மிஸ்டர் அமீர் அவர்களே, உங்களுக்கு தான் நான் டேரெக்டாக நான் பேசுகிறேன். அப்போ ஆட்டும்போது வந்து நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் வந்து லீவ் விட்டாங்களா? இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபைல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா? இல்லை அப்போ ஆட்சியில் இருந்தவங்க எல்லாருமே லீவ் போட்டுட்டு உங்கள் கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா அமீர் சார்? உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். நான் வந்து டீசெண்டாக பேசிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி அநாகரிகமா அப்படின்றத பேசல. ஏன்னா அறிவாளி அப்படின்றத பேசுறது திரும்ப சொன்னதே வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அறிவாளி கூட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு விட்டு தெரிச்சு ஓடி போயிடுங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அநாகரிகமற்ற ஒரு விஷயமா இருக்குது. அதே பாட்டில் கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா அப்படின்ற ஒரு பாட்டில் இன்னொரு லைன் ஒன்று வருது, என் வப்பாட்டியை பார்த்தா என் பொண்டாட்டியை மரமேன்னு அடி செருப்பேல அசிங்கமா நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்ற இதை பாடும்போது வந்து இனிச்சிச்சோ, பக்கத்துல ஒரு பொண்ணு கூட ஆட்டும்போது இடுப்பு ஆட்டும்போது வந்து நல்லா இனிச்சிச்சோ. அப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல எங்க போயிருந்த? 5 வருஷமா எங்க கோமால போயிருந்தேன் நீலாம்? உன்னெல்லாம் வாப்போன்னு சொன்னாலும் வந்து ஆச்சரியப்படுத்திக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து 2 பேர் வந்து வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். உன்னை வந்து வளர்க்கணும்னு நினைக்கல, ஆனா அடுத்த 2 பேர் வந்து வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொழக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்றதா வரேன். இது வந்து அமீர்ன்ற விஷயம் அப்படின்னு உனக்கு வந்து அறிவாளி கூட்டுறதா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் அமீருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட ஓடி போயிடுப்பா, நீங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா நாங்களா வந்து தற்குறீங்களே, நாங்களா வந்து முட்டாளுங்களே. ஆட்சி பிடிச்சி இப்பதான் ரெண்டு மாசம் அப்படின்றது ஆகுது. அதுக்குள்ள வந்து வயித்தெரிச்சல் வந்து குடல் வந்து வெளியில வந்து குந்தானிலாம் கீழே வந்து விழுந்துரும் போல. 5 வருஷமா எங்க கோமால இருந்தீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து பார்த்துட்டு போறோம் அப்படின்னு. இது வந்து அமீருக்கு. அடுத்து வரணும் அப்படின்னா மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் ஆரம்பத்தில் இப்போ மிஸ்டர் வெற்றிமாறன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் வெற்றிமாறன்லாம் சொல்ல போகிறதில்ல. காரணம் ஏன்னா, இவர் வந்து முன்னாடி ஒரு இடத்துல ஒரு 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 மேடை போட்ட மைக்கில் வந்து பேசியிருப்பாரு ஸ்கூலில். அதாவது இங்கே ஜாதி வளருது எதனாலன்னு கேட்டால், ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அதனால தான் ஜாதி வளருது அப்படின்னு குருட்டுத்தனமாக பேசின ஒரு கூமுட்ட ஆள் தான் வெற்றிமாறன். காரணம் ஏன்னா, இதை போயிட்டு பக்கத்தில் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்ல திரும்பினா பாரஞ்சித்துன்னு பக்கத்தில் ஒருத்தர் பள்ளிடிச்சுட்டு கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஜாதி வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல தான் கொடுக்குறாங்க, அதில் தான் ஜாதி வளர்ந்து அவர்கிட்ட போய் சொல்லி பார்ப்போம். உன் பல்ல போய் அங்கே இழி பார்ப்போம். அதுக்கு தைரியம் இல்லை. வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே? நான் என்ன கேட்குறேன், உங்களோட அதே மாதிரி அது உண்மை அப்படின்னா உங்களோட படத்தை பார்த்து தான் ஏசட்டியர் படத்தை பார்த்தா இங்கே வன்முறை அதிகமாக இருக்கு.
ஏன் நான் அதுவே மீறி ஓப்பனா கேட்கறேன், வெற்றிமாறன் அவர்களே, உங்க பசங்க மட்டும் சொகுசா வந்து கான்வென்ட்ல படிக்கணுமா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணுமா? நீங்க வந்து வடசென்னையை வந்து அவ்வளவு கேவலமா படம் எடுத்தீங்களா? இன்னைக்கு வடசென்னை மக்கள் வந்து உங்களை துரத்தி அமுச்சு விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட் தர முடியாது அப்படின்னு துரத்தி அமுச்சு விட்டுருக்காங்க. நீங்க மதுரையில செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கிறது யாருமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? தைரியம் இருந்தா, தில் இருந்தா வடசென்னை மக்கள் கூட உங்களோட பையனை வந்து அந்த ஸ்கூல்ல போயிட்டு சேர்த்து படிக்க வைங்க பாப்போம். ஒரு 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 ஈர வெங்காயத்துக்கு வந்து லாய்க்கு இல்லை வெற்றிமாறன் நீங்க வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லலாம், இந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. உங்க படத்துல வரிசையா நீங்க வச்சுக்கிறது ஓத்தாங்க மாலை அப்படின்ற டைலாக், அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டியில பேசுற ஆளு நாங்க. எங்க கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டு எழுதி ஸ்கிரிப்ட் அடிச்சு அதுக்கு வந்து நீங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அத்தனை டேக் இத்தனை டேக் வாங்கினது, பக்கத்துல அமீர் குமீரை வச்சுக்கிட்டு தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலை நிலநாட்டுறதுன்ட்டு வசனம் எழுதி பேச வச்சுட்டு நாங்க. புரியுதா? எங்ககிட்ட இருந்தா நீங்களாம் வந்து கத்துக்கிட்டீங்க. எங்களுக்குலாம் வந்து ஃப்ளோல அப்படியே அடிக்க தெரியும். நாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா என்ன கதி ஆகும்னு தெரியுமா? வெக்கம் கட்டு உங்களை வந்து துரத்தி விட்டாங்க சென்னையில இருந்து. ஏற்கனவே வந்து சென்னை மக்களை கொடூரம் படுத்தினது பத்தாது. இப்ப என்ன அதே என்ன பண்ண போறீங்க? உங்க அசுரன் படம் வரப்போகுது. அசுரன் படத்துக்கு வந்து நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், வெற்றிமாறன் அவர்கள், நான் சொல்றேன், நான் எல்லா படத்துக்குமே ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுடைய அசுரன் படம் அரசன் படம் வந்து பைகாட். நான் வந்து பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டேன். நான் வந்து ரிவ்யூவும் சொல்ல மாட்டேன். என்ன புடுங்குறீங்களோ புடிங்க. ஏன்னா உங்க படத்தை பார்த்துதான் இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் அருவாளும் கத்தியும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதாவது வேர்வையை வந்து சொட்டலாம், ஆனா ரத்தையும் தலைக்கால், அதாவது உச்சந்தலைமுல உள்ளங்கால் வரைக்கும் சொட்ட உன் பையன் கையில வந்து அருவாளை கொடுத்துட்டு வாயா, கொடுக்க மாட்டல. உன் பொண்ணு கிட்ட கொடுயா, கொடுக்க மாட்டல. உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்க மாட்டல. உன் குடும்பத்துல இருக்கிற கொடுக்க மாட்டல. நீ மட்டும் சொகுசா வந்துட்டு சாயந்தரம் போயிட்டு நீ வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏசியால தானே போயிட்டு உட்காந்து கால் ஆட்டிட்டு பேசிட்டு இருப்ப. அங்க போய் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிட்டா பெரிய ரகடுன்னு நினைப்பா. கெட்ட வார்த்தைங்க எல்லாருக்கும் பேச தெரியும் மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே. முதல்ல வந்து உங்க தகுதி தராதரம் என்ன அப்படின்றத வந்து நீங்களே வந்து திரும்பி பாருங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து படம் ஓடணும், ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் இழவு கருமம் அப்படின்றத எடுக்கிறீங்க. உங்களுக்கு சிம்பிளா என்னன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ்ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1 பார்ட் 2 விடுதலை அப்படின்றது ரிலீஸ் ஆகும்போது இனிச்சிச்சோ, இப்போ வந்து கசக்குதா? தைரியம் இருந்தா, தில் இருந்தா அங்க போய் சொல்லுங்களேன் திருப்பி. அதே திருப்பி வந்து சொல்லுங்களேன். ஏன் வந்து நீங்க உங்க வீட்டு பையனே வந்து அரசியல்ல வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நாங்க எதுக்கு அவங்களெல்லாம் ட்ரௌசர் மாட்டிக்கணும் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லை வெற்றிமாறன். ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து காசு மட்டும்தான் வேணும். 200 300 கொடுத்து நாங்களாம் நாக்கத்தொங்க போட்டு வந்து படம் மட்டும்தான் பார்க்கணும். நீ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ரகடு அப்படின்ட்டு உங்க வீட்டு பசங்களை நீங்க வந்து கான்வென்ட்ல வசதியா நீங்க படிக்க வைப்பீங்க. தைரியம் தான், உங்க தில் இருந்தா, நான் இப்ப சொல்றேன், உன் வீட்டு பையன் கையில அருவாலை கொடுத்து உச்சந்தலைமுல உள்ளங்கால் வர ரத்தம் சொட்ட விட்டு வெட்ட முடியா பார்ப்போம். வெட்ட முடியா? வெக்கமான சூடு சொன்னல. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெற்றிமாறனை பத்தி யாராவது வந்து தப்பா சொன்னா எனக்கே வந்து கோவம் வரும். இனிமேட்டு யாரும் ஓப்பனா சொன்னா சொல்லிட்டு போங்க, பெரிய புடிங்க. அவர் இல்லைன்னா சினிமாவே வந்து இயங்காதா? இது வந்து வெற்றிமாறன். அடுத்து வந்து பாரஞ்சித் அண்ணா அவர்கள். அதே மாதிரி அண்ணான்னு சொல்றது நான் இதுதான் வந்து கடைசின்னு நினைக்கிறேன். இனிமேட்டு பாரஞ்சித் அண்ணாலாம் நான் சொல்ல மாட்டேன். பாரஞ்சித் அண்ணா அவங்களெல்லாம் வந்து அறிவாளி அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து நீங்க வந்து எப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கே தயக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், தப்பு இல்லை. ஆனா முட்டை கூமுட்டை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது உண்மையிலே வந்து சரியா? உண்மையிலேயே நீங்க வந்து தலித்துக்கு போராடணும் அப்படின்னா தலித் பிரச்சனையில வந்து நீங்க போய் அங்க போய் கலந்துட்டு போராடணும். தங்கலான் படம் ஓடிட்டு இருக்கும்போது நடுப்பற உங்களுக்கு வந்து அஜித் படம் விஜய் படத்தை கட் பண்ணிட்டு ஓட்டினா உங்களுக்கு எரிச்சல் வராது? எங்க படத்தை ஏன் கட் பண்றீங்கன்னு. அதே மாதிரிதான் சின்ன பசங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அவங்க ஃபெயில் ஆகிறாங்களோ இல்லை தூக்கு போட்டு சாகுறாங்களோ, அது அவங்களோட பிரச்சனையை பத்தி நீங்க பேசாம அதை விட்டுட்டு அங்க வந்து தலித் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு. மக்களே, நான் எல்லாரும் சொல்றேன், இது வந்து பாரஞ்சித் பேசுறது வந்து ஜாதி கலவரத்தை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரஞ்சித் வந்து அடிஷனலா வந்து என்ன பேசுறாருன்னா, தலித் அமைச்சர்கள் டிவிகே கட்சியில வந்து அவர் பேரு என்ன, ராஜமோகன் அவர்களுக்கு வந்து அவருக்கு பதவி கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அப்படின்ற பேர். நான் என்ன சொல்றேன், பாரஞ்சித், நீங்க வந்து தமிழ் சினிமா படம் எடுத்தா என்ன எடுக்காட்டி நாங்களாம் நாசமா போயிடுமா? தமிழ்நாடு வந்து அழிஞ்சு போயிடுமா? நானும் தான் சொல்றேன், தங்கலான் படத்தை நாசமாக்குனதே பாரஞ்சித் நீதாயா? பாவம் மனுஷன். இது வரைக்கும் விக்ரம் எங்கேயாவது படம் முழுக்க ஜட்டி போட்டு நடிச்சு பாத்திருக்கீங்களா? 50 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், 60 வயசு இருக்கும் அந்த மனுஷனுக்கு. 50 கிலோக்கு குறைச்சி வந்து வெயில்ல வேர்வை சிந்திட்டு வந்து படம் உட்காந்து ஜட்டியோட நடிச்சிட்டு இருந்தாரு. உனக்கு வெக்கமான சூடு சொன்னல, நீ நடிப்பியா? உன் பையனை ஜட்டியோட உட்கார வையா நீனு? உன் பையன் வந்து சொகுசா இருக்கணும், கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்க. வெக்கமான சூடு சொன்ன இல்லாம கண்ணாடி கழட்டி வச்சுட்டு பேச. ஏன் கண்ணாடி இல்லாம பேச மாட்டீங்களா நீங்க? என் கண்ணு அவிஞ்சிருமா? என் வெயில வந்து ஏன்னா அம்பிட்டு சுட்டுருவானா? வெக்கமான சூடு சொன்ன உனக்கு நான் ஓப்பனாவே கேட்கறேன். அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா என்ன கொடுக்காட்டினு கேட்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல உன் படம் வந்தா என்ன வராட்டின எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பெரியார் புத்தகத்தை விட நீ பெருசா நொட்டிட போறியா? அம்பேத்கர் புத்தகத்தை விட நீ பெருசா நொட்டிட போறியா? அம்பேத்கரும் பெரியார் இருந்தா பாரஞ்சித் மூச்சுல காரி துப்புவாங்க. போடா வெங்காயம்னு பெரியார் துப்புவாரு, அம்பேத்கர் வந்து இதெல்லாம் ஒரு கை சடை அப்படின்னு வந்து துப்புவாரு. வெக்கமான சூடு சொன்னே இல்லாத இந்த 3 பேரும் எதுக்கு லாய்க்குன்னா, ஓப்பனாவே சொல்றேன், இந்த இடத்துல 19 வயசு பையன்
கான்வெகேஷன் முடிச்சுட்டு அந்த 19 வயசு பையனுக்கு ட்ரௌசர் மாட்டி விட்டு வாங்கய்யா உட்காருங்கய்யா ஏசியில் உட்காருங்கய்யா உங்கள் படத்தில் எங்களுக்கு பேனர் வேணையா இந்த 3 பேரும் அதுக்கு தான் லாய்க்கு திருப்பி அதுக்கே கடங்க அப்படியே கடங்க உங்கள் தமிழ்நாடு இனிமேட்டு வந்து தமிழ்நாடு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே மாரி அமீர் வந்து ஒன்று சொல்கிறாரு, நீங்கள்லாம் விஜய் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இணைஞ்சு நீங்கள் வந்து ஒரு நீட்டை வந்து கேன்சல் பண்ணலாமே. அதே தான் நானும் கேட்குறேன். தில் இருந்தா தைரியம் இருந்தா வெற்றிமாற அமீர் பாரஞ்சித்தெல்லாம் நீங்களாம் படம் இனிமேல் விஜய் மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தில்லா சொல்லிட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்சு இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள். ஜெயிக்க மாட்டீங்க. காரணம் ஏன்னா உங்களுக்கு டப்பு வேணும். ஏன்னா 19 வயசு பையனுக்கு ட்ரௌசர் மாட்டி விட்டு படம் நடிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் தான் லாய்க்கு. தில் இருந்தா தைரியம் தான் சொல்லுவேயா நீங்கள் 3 பேரும் பண்ண மாட்டீங்க. அதுக்கு மட்டும் வரவே மாட்டீங்க. இந்த அமீர் குமீர் ஏற்கனவே இந்த அமீர் குமீரை வந்து சவுக்கு சங்கர் வந்து குழந்துட்டு இருக்காரு கஞ்சா கேஸ்ல அப்படின்றது. அது நான் வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வந்து போலீஸ் விஷயத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பத்தி ஆரம்பத்தில் 4 பேரை பற்றி சொன்னேன். அதில் 3 பேரை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு ஆள் யாருன்னா இந்த கூட்டத்தில் வராதாலா நான் வேற ஒரு கூட்டத்தில் போயிட்டு தற்கூரி மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு பெண்மணி. நான் ஏன் இந்த பெண்மணி சொல்றேன்னா, இது வந்து மதிவதனி அப்படின்றது. இந்த பொண்ணை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு வைரஸ் கிருமி பொண்ணு. கிட்டத்தட்ட சொல்கிறேன். ஆரம்பத்தில் இந்த பொண்ணோட ஸ்பீச்சை பற்றிலாம் கேட்கும்போது பெரியார் இசத்தை சூப்பராக பேசுகிற ஆள் அப்படின்றது. பெரியார்லாம் உயிரோடு இருந்தால் பெரியார்லாம் போடி வெங்காயம் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே சொல்லுவார். தப்பே இல்லை. காரணம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எதிர்க்க இன்னொரு பெண்ணு நிற்கவே கூடாது. அது வந்து இந்த உலகத்தில் இந்த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப வைரஸ் கிருமியான கொடூரமான ஒரு கிருமி. 5 வருஷத்துல நீங்களாம் எங்கம்மா கோமால இருந்தியான்னு கேட்குறேன். வெக்கமான சூடு சொன்னல எங்கே பார்த்தாலும் வந்து ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க காலேஜில். ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் காலேஜில் லெக்சரர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பிரின்சிபல்ஸ் இருக்காங்க. அதை ஒழுக்கத்தை பற்றி நீ கற்றுக் கொடுக்குறது யார்? உனக்கே வந்து ஒழுக்கம் தெரியல. அப்படியே திரும்பி பார்த்து உனக்கும் அதே தான். 19 வயசு பையனுக்கு வந்து ட்ரௌசர் மாட்டுவாங்க. வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இல்லை. பெரியார் இதான் சொன்னாரா? பெரியார் வந்து என்ன சொன்னார்? எங்கெங்கெல்லாம் அடிமத்தனம் இருக்குதோ அங்கதான் வந்து பிரிச்சு மேஞ்சாரு. கடவுளை கூட அவர் வந்து விட்டு வைக்கல, மதத்தையும் விட்டு வைக்கல, ஜாதியும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு மேஞ்சாரு. ஏன் திருக்குறள் வரைக்குமே வந்து பிரிச்சு மேஞ்சாரு. ஆனா பெரியார் வந்து இந்த அடிமத்தனத்தை வந்து ஒத்துக்க சொன்னாரா? அவன் வீட்டு பையனை ட்ரௌசர் மாட்டிட்டு இருக்கணும்னு பெரியார் வந்து சொன்னார். பெரியார் இப்போ உயிரோடு நிறைய பேர் வந்து தெரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் அதை சொல்ல வரேன். பெரியார் எப்பயுமே டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா பேசினதே கிடையாது. ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்க. டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா பேசினதே கிடையாது. அவரு கருத்தியல் ரீதியா வந்து அடிமத்தனத்தை பத்தி தான் பேசினாங்க. பெரியார் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ இறந்ததை வச்சுலாம் சில பேர் வாயில வடை சுட்டு இருப்பாங்க, நான் தமிழர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டிஎம்கேவும் இப்போ வந்து வாயில மெதுவடை, உளுந்த வடை, பருப்பு வடைன்னு சுட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்பாதீங்க. லாஸ்டா சனம் ஷெட்டி அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட் அப்படின்றது தான். ஏன்னா வந்து சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து அவங்களுக்கு தான் அப்படின்றது. என்னுடைய சப்போர்ட் முழுக்க அவங்களுக்கு தான். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது. கூட்டத்திலேயே போயிட்டு விரைச்சி, அதுவும் வெற்றிமாறன் அவர்களுக்கு முன்னாடியே நான் யார் சொல்லியும் வரல, நான் அவ்வளோ பெரிய ஜோக்கர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். வெற்றிமாறன் அவர்கள் ஜோக்கர் தான். அவர் ஒன்றும் ரகட்லாம் ஒன்றும் கிடையாது. சிகரெட் பிடிச்சவங்களாம் இங்கே ரகடு கிடையாது. அதுவும் இந்த அமீர் பாரஞ்சித்து வெற்றிமாறலாம் இந்த கேஜிஎஃப் படத்தில் யாஷ் வர மாதிரி பெரிய தாடி ஒன்று வளர்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா தாடியை வலிச்சா காமெடி பீஸுக்குங்களாம், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. வேற ஏதாவது ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, அவங்க வீட்டு பசங்களை வந்து வெளியில வந்து காட்ட சொல்லுங்க, காட்டவே மாட்டாங்க. சொகுசா வளர்க்கணும். BMW கார்ல வருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்களோட அடிப்பாதம் ஷூ செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அது அழுக்கே ஆகாம கார்ல வந்து இறங்கி அப்படியே நோகாம போவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இவங்க தான். ஸோ இந்த நேரத்தில் சனம் ஷெட்டி அவங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்கணும். அவங்க இதுக்கு மேலே ஏதாவது பர்சனலாக ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டீசெண்டாக அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். பாடகர் அறிவு அவர்கள், அறிவு வந்து பேரில் மட்டும் தான் இருக்கா, அறிவு மண்டையில் இல்லை அப்படின்றத வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அட்டாக் பண்ணி தான் பேசுகிறேன். காரணம் ஏன்னா இப்போ வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணிட்டு டேரெக்டாக போயிட்டு அமைச்சரை போய் பார்த்துட்டு வர யாருன்னா ஆதவர்ஜனை போய் பார்த்து, இதே வந்து போன 5 வருஷத்தில் போயிட்டு நொட்டிட்டு உள்ளே போய் பார்க்க முடியுமா? ரத்தம் சொட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அமைச்சு செவிட்டு விட்டு அமைச்சு வச்சுருப்பாங்க. லாக்கட் பெத்தில் செத்தால நீயும் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு தான் அவனை வந்து மதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கப்பா, நீ பேசுறது மூலயமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிம்பிளா காசுக்காகவும் இந்த வந்து ஜாதியை வச்சு பெருமை பேசுறதுக்காகவும் அவனு பேசினா அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வந்து இதுதான் நான் சொல்ல வர்றது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றது போகும். உங்கள் குழந்தைகளுக்குலாம் நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து அது கேன்சல் ஆகுறதுனா கேன்சல் ஆகட்டும். அது வந்து பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் இல்லை அதுக்கு அடுத்து அரசாங்கம் மாறப்போகுது அப்படின்னா அது அவங்க கேட்டையும் அப்படின்றதா இருக்குது. புதுசாக விஜய் அவர்கள் வந்தது அவர்கிட்ட எந்த விஷயமே கிடையாது. கேட்க வேண்டியது என்னன்னா, நான் வந்து நீட்டை ஒழிச்சிட வேண்டிய என்கிட்ட ரகசிய என்னென்னமோ திட்டங்கள்லாம் இருக்குட்டு உதயநிதி சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணட்டும், அவங்க வீட்டுக்கிட்ட போய் கேட்கணும். அவங்க வந்து நின்று பேசணும். ஆனால் வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா ஒரு பையன் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்தா 19 வயசு பையனுக்கு ட்ரௌசர் மாட்டி விட்டு படத்தில் சேர்த்து கட்சியில் உட்கார வைக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.